வணக்கம் தலைமைகளே. த சாம்சன் ஆப்ஷன். சாம்சன் என்பது ஆங்கில வார்த்தை, தமிழில் சொல்லணும்னா சிம்சோன். சிம்சோனின் தீர்வு. இஸ்ரேல் சிம்சோன் தீர்வுக்கு தயாராகிறதா? சிம்சோன் தீர்வு என்பது எதிரி நாடுகளின் மீது அணுகுண்டுகளை வீசி பேரழிவை தருவது, சொல்லப்போனால் எதிரி நாடுகளை முடிப்பது. இப்போ இன்னைக்கு குறிப்பாக ஈரான் மீது போர் நடக்கும் சூழலில் இந்த ஈரானை அணுகுண்டுகள் மூலமாக தாக்கி அவர்களுக்கு மிகப்பெரிய பேரழிவை கொடுத்து இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது. இந்த பதிவு எதர்ச்சியாக அமைந்தது. நான் திட்டமிட்டது வேற, ஆனால் இது எதர்ச்சியாக அந்த பதிவு பேச வைத்தது. 2 தினம் முன்னால் அல் ஜசீரா ஆங்கிலத்தில் அவங்க புலனாய்வு பிரிவு தனியாக ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அந்த சேனலில் ஒரு பகுதி இருக்குது. அல் ஜசீராவில் மிக சிறப்பாக செயல்படுவாங்க. அவங்க பேசியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, 2 நாளைக்கு முன்னால் ஈரான் மீது இஸ்ரேல் அணுகுண்டு வீசி தாக்குதல் நடத்தப் போகிறது அல்லது போகிறதா, த சாம்சன் ஆப்ஷனை கையில் எடுக்க போகிறாங்க அப்படின்னு அவங்க பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இன்றைக்கு இந்த பதிவை கொடுக்குறேன். 10 தினம் முன்னால் ஒரு சிம்சோன் வாழ்க்கை வரலாறை உங்களிடம் பேசணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் இந்த சிம்சோன் வாழ்க்கை அத்துப்படியாக இருக்கும். நிச்சயமாக இந்து மக்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கங்க. ஒரு சண்டையிடும் மாவீரனின் இறுதி நாள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சிம்சோன் வாழ்க்கை ஒரு பெரிய உதாரணம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய இறுதி நாள் இப்படி இருக்குன்னு நினைப்பேன். நிச்சயமாக சண்டை போடுறவங்களுக்கு சிம்சோன் வாழ்க்கை மற்றும் அந்த இறுதி நாள் ஒரு முக்கியமான பாடமாக அமையும். அதே போல எனக்கு நீண்ட நாளாக ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன் இந்த இஸ்ரேலியர்கள் அணுகுண்டை பயன்படுத்துவதில்லை? சும்மா ஏன் செஞ்சு வைக்கணும்? இந்த பாலைவன பயங்கரவாத அரபுகள், இஸ்லாமிய பயங்கரவாத நாடுகளுக்கு எதிராக ஏன் இந்த அணுகுண்டை உபயோகப்படுத்தாமல் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சிந்தனை போயிட்டே இருக்கும். தேவையில்லாமல் நம்ம பிரச்சனைகளை பேசக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அல் ஜசீரா செய்தி படித்த பிறகு தான் இந்த பதிவை உங்களுக்கு தரேன். அதுக்கு முன்னால் முக்கியமாக இன்னைக்கு சமாதான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. நேற்றே நான் அதை பதிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு தான் சர்வதேச மீடியாக்கள் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னமே பேசிட்டோம். இன்றைக்கு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவுடைய 82வது ஏர்போர்ன் டிவிஷன் சிறப்பு படைப்பிரிவு 3000 பேர்த்த அந்த பகுதிக்கு திரும்ப அனுப்பியிருக்காங்க. ஏற்கனவே 54,000 பேர் பக்கம் இருக்காங்க. இந்த 3000 பேர் சிறப்பு பயிற்சி பெற்ற வீரர்கள். இந்த 82வது படைப்பிரிவு எதுக்கு உபயோகப்படுதுன்னா, ஆழ ஊடுருவி விமானங்கள் மூலமாக, ஹெலிகாப்டர் மூலமாக கடத்தப்பட்டு ஆழ எதிரி நாடுகளுக்கு ஊடுருவி மிகப்பெரிய தரை வழி தாக்குதல் நடத்துறவங்க. சமாதான பேச்சுவார்த்தையும் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த 3000 பேர் கூடுதலாக போயிருக்கிறது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. அதே சமயத்தில் ஈரானிலிருந்து தொடர்ச்சியாக இன்றைக்கு காலை வரை ஏவுகணைகள் இஸ்ரேலை தாக்கியது. இஸ்ரேலிய போர் விமானங்கள் தொடர்ச்சியாக ஈரானுக்குள்ள போய் தாக்குதல் நடத்துறாங்க. புதன்கிழமை அதிகாலை வரைக்கும் இது நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஹிசபுல்லா பயங்கரவாதி வீசிய ராக்கெட்டில் இஸ்ரேலை சேர்ந்த 23 வயது பெண் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இது மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. இதுக்கெல்லாம் இந்த மெக்ரான் என்ன சொல்கிறான்னு தெரியல. அதாவது என்னென்னமோ நேற்று பேசினா, ஒரு 23 வயசு அப்பாவி பெண் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இப்போலாம் ஒன்றுமே பேச மாட்டான். லெபனான் இந்த ஈரானுடைய போர் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு இந்த ஹிசபுல்லாவுடைய இறுதி நாட்கள், லெபனான் நாடு இதெல்லாமே மிகப்பெரிய சேதத்தை சந்திக்க போகிறது. அதே போல் இந்த ஹோர்மோஸ் ஜலசந்தியில் இந்த வணிக கப்பல்கள், எண்ணெய் கப்பல்கள் கடப்பது சம்பந்தமாக இன்னைக்கு யுஎனுடைய செக்யூரிட்டி கவுன்சில், பாதுகாப்பு சபைக்கு ஈரான் ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரச்சனை இல்லாத கப்பல்கள் அந்த பகுதியை கடந்து வரலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை, எங்களுடன் இணைந்து, அதாவது எங்களுடன் சொல்லிட்டு அந்த கப்பல்கள் தாராளமாக கடந்து போகலாம், நாங்கள் தாக்க மாட்டோம்னு சொல்லி ஈரான் இன்னைக்கு யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே பதிவு பண்ணேன். அந்த பக்கம் வர வணிக கப்பல்கிட்ட $2 மில்லியன் அமெரிக்க டாலர்,
நம்ம இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் வரி வசூல் பண்ணிக்கிட்டு இந்த போர்க்காலம் என்பதால் அந்த கப்பலை அவங்க அனுமதிச்சுட்டு இருக்காங்க. ஒரு 5 கப்பல் இயற்கை எரிவாயோட வருது அப்படின்னா அதில் 1 நிச்சயமாக இந்த வழியாக தான் வரணும். அதுதான் ஈரான் இவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாங்க. இந்த இயற்கை எரிவாயு, கச்சா பொருள், உரங்கள் இந்த பகுதியில் பிரச்சனையானால் 20% பெறுவது சிக்கலுக்குள்ளே போகும். ஆக மொத்தம் புதன்கிழமை படி சண்டையும் தொடர்கிறது, சமாதான முயற்சியும் தொடர்கிறது. புதிதாக 3000 சிறப்பு வீரர்கள் களத்துக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. இது எப்படி இந்த போர் முடியும் அப்படின்னு கணிக்க முடியாத சூழலில் போயிட்டுருக்கு. த சாம்சன் ஆப்ஷன், சிம்சோன் தீர்வு. அணுகுண்டு அவ்வளோ ஆபத்தானதா? அணுகுண்டு ஏன் அவ்வளோ யாரும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ பிடிவாதமாக உலக நாடுகள் சொல்கிறாங்க. அது எவ்வளவு ஆபத்தானது? உலகம் தோன்றிய வரலாறுலேயே 2 முறை தான் அணுகுண்டு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு எதிரி நாடுகள் மேலே. 1945 ஆகஸ்டில் இது நடந்தது. அமெரிக்கா போட்டாங்க, அந்த பாதிப்பை அனுபவிச்சது ஜப்பான். முதல் போட்ட குண்டோட பேர் லிட்டில் பாய் அப்படிம்பாங்க. இது ஹிரோஷிமா நகரத்தின் மேலே அமெரிக்கா போட்டாங்க. இந்த அணுகுண்டோட மொத்த எடை 4400 கிலோ இருக்கும். நல்லா கவனிங்க, 4400 கிலோ இருக்கும். 10 அடி நீளம் இருக்கும் இந்த குண்டு. மனிதனை விட 1.5 மடங்கு மேலே 2.25 அடி சுற்றளவு அகலம்னு சொல்லலாம், அகலம் இருக்கும். இந்த அணுகுண்டில் லிட்டில் பாயில் வச்சிருந்த மூலப்பொருள் நன்றாக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வச்சுருந்தாங்க. இந்த 4400 கிலோ குண்டுகள்லாம் ஃபைட்டர் ஜெட், போர் விமானங்களில் கொண்டு போவது சாத்தியம் அற்ற செயல். அதுவும் அன்னைக்கே சாத்தியமே இல்லை. இன்னைக்கு கூட இதுக்காக சிறப்பான போர் விமானங்கள் எல்லாத்தையும் கழட்டிட்டு இந்த ஒரு குண்டை மட்டும் கொண்டு போகலாம், அதே கஷ்டம் தான். அதனால இதை போல குண்டுகளை குண்டு போடும் விமானங்கள், பாம்பர் ஜெட் மூலமாக தான் போட முடியும். அன்னைக்கு அப்படி தான் போட்டாங்க. இந்த அணுகுண்டு போட்ட உடனேயே அணுகுண்டு போட்ட இடத்துலேருந்து 13 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒன்றுமே இல்லாமல் போச்சு. அதாவது நீங்கள் நிற்கிறீங்க, நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்க, எல்லா பக்கமும் 13 கிலோமீட்டர் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே ஒன்றுமே இல்லாமல் அழிவை கொடுத்தது இந்த லிட்டில் பாய் குண்டு. அந்த 13 கிலோமீட்டரில் 63% வீடுகள், 100 வீடு இருந்தால் 63 வீடு முற்றாக தரை மட்டம் ஆனது. இந்த அணுகுண்டு போட்ட இடத்த சுற்றி 1 கிலோமீட்டருக்கு பஸ்பமாய் போனாங்க. அந்த 1 கிலோமீட்டருக்கு பஸ்பம் அடிப்பாங்க, ஒன்றுமே இல்லாமல் இந்த அணுகுண்டு பண்ணியது. 1,88,000 மக்கள் இந்த அணுகுண்டில் கொல்லப்பட்டாங்க. ஒரே அணுகுண்டில் அதில் பாதி பேர் குண்டு விழுந்த அந்த நொடியிலேயே செத்து போனாங்க. மீதி பேர் அதற்கடுத்த அந்த மாதத்தில் மரணம் அடைஞ்சாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதோடைய வீரியம் இன்னுமே அங்கே ஜப்பானில் தொடருது. இந்த 4400 கிலோ குண்டு இது வெளிப்படுத்திய சக்தியை இந்த அணுகுண்டு வெளிப்படுத்திய சக்தியை டிஎன்டியில் சொல்லணும்னா, டிஎன்டி வெடிகுண்டு அப்படிங்கிறது நீங்கள் இன்றைக்கெல்லாம் பார்க்குறீங்க, காசா மேலே போட்டு காசா அப்படியே கட்டட செதறும். இந்த ஈரான் மீது இப்போ தெறிக்க விடுற குண்டுகள் எல்லாமே டிஎன்டி வெடிமருந்தும் போகும். இது பயன்படுத்த அனுமதி இருக்குது இராணுவத்திற்கு. இந்த அணுகுண்டுகளுக்கு, யுரேனியத்துக்கு அனுமதி இல்லை. இந்த 4400 கிலோ அணுகுண்டு 1.5 கோடி கிலோ டிஎன்டி வெடிகுண்டுக்கு இணையான சக்தியை வெளிப்படுத்தியது. எவ்வளோ பெரிய ஆச்சரியம்பாங்க. இது வெறும் 4400 கிலோ தான். 1.5 கோடி கிலோ டிஎன்டி வெடிகுண்டை போட்டால் என்ன சக்தி வருமோ அதை இதை வெளிப்படுத்தியது. இதில் மிகப்பெரிய ஆச்சரியம், இந்த குண்டில் முக்கியமான ஆச்சரியம் இந்த குண்டோட மொத்த எடை தான் 4400 கிலோ. அந்த குண்டுக்குள்ள வைத்திருந்த மூலப்பொருள், இந்த யுரேனியம் வெடிக்கும் பொருள் வெறும் 64 கிலோ தான். 64 கிலோ தான் ஃபில்லிங் அப்படிம்பாங்க. உள்ளே வச்சிருந்த ஃபில்லிங் வெறும் 64 கிலோ தான். அதை சுற்றி எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்
அந்த இரும்பு உருளைகள் எல்லாம் சேர்த்து தான் 4400 கிலோ, 64 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வெடிச்சா 1.5 கோடி கிலோ டிஎன்டி வெடிகுண்டுக்கு இணையாக இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அணுகுண்டு ஏன் போடக்கூடாது, ஏன் தடை செய்கிறாங்கன்னு தொடர்ச்சியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இரண்டாவது போட்ட குண்டு வந்து ஃபேட் மேன் அப்படிம்பாங்க, அதோட பேர் குண்டு பையன். இது வந்து நாகசாகி மேலே போட்டாங்க. 2 தினம் கழித்து இந்த ஃபேட் மேனை போட்டாங்க. இது வந்து முதல்ல போட்ட லிட்டில் பாய் வந்து அணு பிளப்பு என்ற அடிப்படையில் வெடிச்சது. இது அணு இணைப்பு என்ற அடிப்படையில் வெடிச்சது. அதில் வந்து உள்ளுக்குள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வச்சுருந்தாங்க. இது புளுட்டோனியம் வகை குண்டு அப்படிம்பாங்க. இந்த குண்டு வந்து 4670 கிலோ இருந்துச்சு இந்த குண்டு. இதோடைய நீளம் வந்து 10.25 அடி இருந்தது. இதோட அகலம் வந்து 5 அடி இருந்தது. அந்த லிட்டில் பாய்க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா எடையெல்லாம் ஒன்று தான், நீளமும் ஒன்று தான். சுற்றளவு அகலம் வந்து ரொம்ப பெரியது, 5 அடிங்கும்போது ரொம்ப குண்டாக இருக்கும். அதனால தான் இதுக்கு குண்டு பையன் வச்சுருந்தாங்க. உள்ளுக்குள்ள புளுட்டோனியத்தை வச்சுருந்தாங்க. இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அங்கே யுரேனியம் வந்து 64 கிலோ வச்சுருந்தாங்க. இதில் புளுட்டோனியம் வந்து வெறும் 6.200 கிராம், 6 கிலோ 200 கிராம் மட்டும்தான் புளுட்டோனியத்தை உள்ள வச்சுருந்தாங்க. இது வெளிப்படுத்திய சக்தி வந்து 2,10,00,000 டிஎன்டி வெடிகுண்டு வெளிப்படுத்தும் சக்தியை வெளிப்படுத்து. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஒரு 6.2 கிலோ தான், 6 கிலோன்னு சொல்லலாம். 2,10,00,000 உயர்தர வெடி மருந்தான டிஎன்டியோடைய சக்தியை வெளிப்படுத்து. இதுவரை உலகத்தில் போடப்பட்ட பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டுகளையே மிக வீரியமானது இந்த ஃபேட் பாய் தான். அதுக்கப்புறம் ரஷ்யா வந்து அதை விட மிகப்பெரிய சோதனை செஞ்சு காமிச்சிருக்காங்க. மக்கள் மீது போடப்பட்ட குண்டுகள்லையே, இராணுவ தாக்குதல்லையே நம்பர் 1 தாக்குதல் தான் இந்த ஃபேட் பாய் மூலம் நடத்தின தாக்குதல் தான். இதில் கொல்லப்பட்டவங்க வந்து 80,000 பேர் கொல்லப்பட்டாங்க. அதில் வந்து 1,88,000 பேர் கொல்லப்பட்டாங்க லிட்டில் பாயில். இதில் ஏன் இவ்வளோ குறைவாக கொல்லப்பட்டிருக்காங்க, இவ்வளோ பெரிய சக்தியை வெளிப்படுத்தினாலுமே இது விழுந்தது மலைப்பகுதி. நாகசாகியில் ஒரு மலைப்பகுதி தான் விழுந்துச்சு. குறி தவறிச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது வேற இடத்துல போட வேண்டியது தான், வேற வழி இல்லாமல் இங்கே போட்டாங்க. அது மலைப்பகுதி, மக்கள் நெரிசலாக வாழாத பகுதி. அந்த மலை கொஞ்சம் தாங்கிச்சு அந்த வெடிகுண்டுடைய வீரியத்தை. அதனால் 80,000 பேர் கொல்லப்பட்டாங்க. இப்போ வந்து இதை ஒப்பிட்டு பேசணும், இந்த அணுகுண்டையும் டிஎன்டியும் ஒப்பிட்டு பேசணும் அப்படின்னா, இதுவரைக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் இசபுல்லா பயங்கரவாத தலைவன் ஹாசன் நஸ்ருல்லா கொல்லும்போது போட்ட குண்டுகள் தான் அதிக எடை மிக்கது. 1,88,000 கிலோ டிஎன்டிக்கு ஒப்பான வெடிகுண்டுகளை போட்டாங்க. 1,88,000 கிலோ போட்டாங்க. அதோட வீரியம், அது தாக்கிய வீரியம் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் சுற்றளவு இருந்துச்சு. அந்த குண்டுகள் போடப்பட்ட இடத்துல வந்து சுற்றி ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ள தான் மிகப்பெரிய சேதத்தை கொடுத்து 88 பேர் தான் ஆசன் நஸ்ருல்லா கூட சேர்ந்து 88 பேர் தான் கொல்லப்பட்டாங்க இந்த டிஎன்டிக்கு ஒப்பான வெடிகுண்டுல. அதே சமயத்தில் நீங்கள் அணுகுண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4,400 கிலோ எடையுள்ள குண்டு 13 கிலோமீட்டர் சுற்றளவை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடும். 1,88,000 பேர்த்த கொள்ளும். இப்போ புரிஞ்சிருக்கும் அணுகுண்டுனா அதோட பிக்சர், அது எவ்வளோ சேதத்தை கொடுக்குன்னு சொல்லி இப்போ புரியும். அன்றைக்கு விழுந்த அணுகுண்டே அவ்வளோ சக்தினா இன்னைக்கு இஸ்ரேல் போட்டால், இஸ்ரேல் மிக தரமான உயர்தரமான அணுகுண்டு வச்சுருக்காங்க, போட்டால் எவ்வளோ பெரிய விளைவு ஏற்படும் பாருங்க. இஸ்ரேல் வந்து இந்த அணுகுண்டுகளை வந்து போர் விமானங்கள் மூலமாக போடலாம். எவ்வளோ அணுகுண்டு இருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு காலமும் சொல்ல, ஆனால் அணுகுண்டு இருக்குன்னு தெரியும். 90, குறைந்தபட்சம் 90 ஆரம்பிப்பாங்க. அதிகபட்சமாக உலக நாடுகள் 400 இருக்கும்பாங்க. அதிகபட்சமாக அரேபிய நாடுகள் 1000 இருக்கும்பாங்க இஸ்ரேல்கிட்ட. இதுதான் அவங்களுடைய எண்ணிக்கை. போர் விமானமான F-15, F-16, F-35 மூலமாக அணுகுண்டுகளை போடலாம். எடை குறைவாக எட்டு போகலாம், ஒரு 2000 கிலோ அணுகுண்டு எட்டு போகலாம். அதே சமயத்தில் ஜெரிகோ 2, ஜெரிகோ 3
மிக அதிக எடையுள்ள அணுகுண்டுகளை அவங்க தூக்கி போடலாம். அதே சமயத்தில் டால்பின் கிளாஸ் நீர்மூழ்கி மூலமாக அதிக எடையுள்ள அணுகுண்டுகளை அவங்க போடலாம். இதெல்லாம் வந்து அவங்க அணுகுண்டை போடும் முறை, டெலிவரி செய்யும் முறை அப்படிம்பாங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த சாம்சன் ஆப்ஷன் என்பது இஸ்ரேல் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகும் போது அதை கையில் எடுக்கலாம், எடுக்க அனுமதியும் கொடுத்திருப்பது அமெரிக்கா, இதுக்கான அனுமதியும் கொடுத்துருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். இந்த இஸ்ரேலுடைய அணு குண்டு சோதனைக்கு அன்றைக்கு உதவியது முழுக்க முழுக்க பிரான்ஸ் தான். பிரான்ஸ் நாடு தான் அவங்க பின்னால் இருந்து இஸ்ரேல் அணுகுண்டு சோதனை வெற்றி பெற வைத்தது. அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து எனக்கு பெரிய அளவில் வளர்ந்துட்டாங்க. அதே இந்த சாம்சன் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க, இஸ்ரேல் இருக்க அந்த பேரை வச்சுருக்கிறாங்க. நான் ஏன் வந்து இந்த சிம்சோனை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, சிம்சோன் என்பவர் இன்றையிலிருந்து 3100 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரேலில் வசித்தவர். அவர் ஒரு யூதர். இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து பாவம் பண்ணும்போது அந்த இஸ்ரேல் யூத மக்களை பாலஸ்தீனியர் கையில், அரபியர் கையில் ஒப்படைப்பது அவர்கள் கடவுளோட வேலை. அப்புறம் அந்த மக்கள் அழுது புலம்பி மன்னிப்பு கேட்கும்போது அந்த மக்களை அவர்கள் இந்த பாலஸ்தீனியர் கையிலிருந்து மீட்பதும் அந்த கடவுளின் வேலை. இது அவர் வேலையாகவே வச்சுட்டு இருந்திருக்கிறாரு. இன்னைக்கும் அப்படி தொடருது. அப்போ அந்த மக்களை மீட்க முக்கியமான தலைவர்களை ஏற்படுத்துவார். அப்படி ஏற்படுத்தப்பட்ட தலைவர் தான் சிம்சோன். யூத வரலாறின்படி சிம்சோனை போல ஒரு மகா பலசாலி யாருமே கிடையாது. சூப்பர் ஹியூமன் அப்படிம்பாங்க. மனிதனை தாண்டிய சக்தி அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. சிம்சோனுடைய அப்பா அம்மா அவங்க 2 பேருக்கு குழந்தை இல்லாத சமயத்தில் கடவுளுடைய தூதன் அவங்களுக்கு தோன்றி, உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான், அந்த மகன் தான் இந்த இஸ்ரேல் மக்களை நியாய தீர்ப்பு செய்வான், இந்த இஸ்ரேல் மக்களை காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பிறக்கும் அந்த தாயின் வயிற்றில் இருக்கும் சமயத்துலலாம் எக்காரணம் கொண்டும் இருவரும் மதுபானங்கள், அசுத்தமான உணவுகளை தொடக்கூடாது. இது ஒரு கட்டளை. மிக முக்கியமான கட்டளை, அந்த சிம்சோனின் தலையில் இருக்கும் முடியை வெட்டுவதோ இந்த மொட்டை அதை போட காரியத்தை செய்வதோ எக்காரணம் கொண்டும் ஆகாது. அவன் பிறந்ததிலிருந்து தலைமுடி அவன் சிம்சோனிடமே இருக்க வேண்டும் சொல்லி இந்த கட்டளையை கொடுத்துட்டு தேவதூதன் போயிடுவார். அதுக்கப்புறம் சிம்சோன் பிறப்பார். இந்த தலைமுடியை வெட்டக்கூடாதுங்கிறது இன்னொரு இடத்துல பிரபலமாக பேசியிருப்பாங்க. பாகிஸ்தானில் பர்வேஸ் முஷாரஃப் அதிபராக இருந்தபோது, பர்வேஸ் முஷாரஃப் வந்து முன்னாள் முப்படை தளபதி பாகிஸ்தானில். நம்ம இந்திய கிரிக்கெட் அணி பாகிஸ்தானுக்கு போயிருந்தாங்க. அப்போ வந்து இந்த மகேந்திர சிங் தோனி வந்து விக்கெட் கீப்பர். அதிகமாக 6, 4 அடிப்பதில் மிக பிரபலம். அன்னைக்கு உலகம் முழுவதுமே இந்த மகேந்திர சிங் தோனி. அன்னைக்கு வந்து பாகிஸ்தானில் ஆட்டம் பண்ணத பிறகு அந்த பர்வேஸ் முஷாரஃப் தோனியை பார்த்து, நீ உன் முடியை வெட்டிராத, அந்த முடியில தான் இந்த சக்தி உனக்கு இருக்கு அப்படின்னு அந்த பர்வேஸ் முஷாரஃப் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து தோனி முடியை வெட்டி அதை விட பயங்கரமாக அடிச்சது வேற. ஆனால் இந்த முடிகளில் அதிக சக்தி இருக்குன்னு சொல்லி பரவலான நம்பிக்கை. அதுக்காக இது குறிப்பிட்டேன். இது சிம்சோனுக்கும் தெரியும், இந்த மாதிரி முடியை வெட்டக்கூடாது, முடியில் அதிக சக்தி இருக்குன்னு சொல்லி. மிகப்பெரிய பலசாலியாக யாராலும் தோற்கடிக்க முடியாத மாவீரனாக சிம்சோன் வர்றார். சிம்சோன் வந்து ஒரு அடங்காத ஆளாக ஒரு வாழ்க்கை வாழ்றாரு. அவர் யாராலும் தோற்கடிக்க முடியல, அடங்காத காளை அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து இந்த இஸ்ரேலை தாண்டி இந்த காசா, பாலஸ்தீனருக்கு இந்த பிரச்சனைலாம் காசால தான் நடந்துச்சு. அன்னைக்குமே பாலஸ்தீனத்திற்குள்ள சென்று பிரச்சனை பண்ணுறது சிம்சோனுடைய வழக்கம். அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது சிம்சோனை, ஏன்னா மிகப்பெரிய பலசாலி அப்படிங்கிறனால. அப்போ வந்து அங்கே போய் சிம்சோன் வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண, அது ஒரு பெண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ண சொல்லி அவங்க அப்பா அம்மா சொல்லுவார். அவங்க அப்பா அம்மா ரொம்ப திட்டுவாங்க. அந்த பெண் வந்து யூத பெண் அல்ல, பாலஸ்தீனிய பெண், நீ எப்படி இது செய்யலாங்க போது ஒன்றுமே பண்ண முடியாது சிம்சோன், ஏன்னா மிகப்பெரிய பலசாலி. வேற வழியே இல்லாமல் அவங்க அப்பா அம்மா வந்து சிம்சோனை கூட்டு போவாங்க பெண் பார்ப்பதற்கு. போகிற வழியில் ஒரு சிங்கம் பிரச்சனைக்கு வரும். சிங்கத்தை வெறும் கையால் இந்த 2ஆக கிழித்து போட்டு அந்த தூரனை போட்டு சிம்சோன் அவங்க அப்பா அம்மா கூட போவார். இந்த சண்டை வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது, இந்த சிங்கத்தை 2ஆக பிளந்தது.
அதுக்கப்புறம் பொண்ணு பார்ப்பாங்க, ஓரளவுக்கு கல்யாணம் பண்ணலான்னு சூழ்நிலை வரும். அந்த பெண் தோழர்கள் தோழிகள் கூட பிரச்சனைகள் ஆகி அந்த கல்யாணம் ஒரு சிம்சன் கூட கல்யாணம் நடக்காது. வேறு ஒரு நபருக்கு அவங்க அப்பா வந்து அந்த பெண்ணை கல்யாணம் செய்து வைப்பார். அதில் திரும்ப கோபப்பட்ட சிம்சன் வந்து மிகப்பெரிய பிரச்சனை பண்ணும்போது அந்த பாலஸ்தீனியர்கள் ஒன்றாக சேர்ந்து வந்து ஒரு யூதன் இங்கே வந்து எப்படா பிரச்சனை பண்ணலான்னு சொல்லி அடிக்கும்போது 1000 பாலஸ்தீனியர்களை அன்றைக்கு ஒரு கழுதையோட தாடை எலும்பு கீழே கிடக்கும். கழுதையோட தாடை எலும்பு மிக வலிமையானது. அதை எடுத்து 1000 பேர்த்த கொன்று ஒரு மாபெரும் யுத்தத்தை அந்த இடத்துல பண்ணியிருப்பார் சிம்சோன். முடிச்சுட்டு அவர் இஸ்ரேலுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா கூட இருப்பார். இது மிகப்பெரிய சம்பவமாக இந்த சிங்கத்தை கொன்றது, 1000 பேரை கொன்றது பார்க்கப்படும். திரும்ப அப்படியே இந்த பாலஸ்தீனத்துக்கு போய் காசால ஒரு வேசி பெண்ணு குறிப்பிடுவாங்க. வேசி பெண் தெலீலான்னு பேர் இருக்கும். அந்த பெண்கிட்ட சிம்சோனுக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டு அங்கேயே சுற்றுவது ஒரு வழக்கமாக இருக்கும் சிம்சோனுக்கு. அந்த காசா பயங்கரவாதிகளுக்கு சிம்சோனை பிடிக்காது, ஆனால் சண்டையில் ஜெயிக்கவும் முடியாது. சிம்சோன் அவ்வளோ பெரிய பலசாலியாக இருப்பார். அப்போ அந்த உளவுத்துறை, அன்னைக்கே உளவுத்துறை இருந்திருக்கு, அந்த பெண்மணிகிட்ட போய், அந்த விபச்சார பெண்கிட்ட போய் 1100 வெள்ளிக்காசு தரோம், ஏதோ ஒரு பெரிய சக்தி சிம்சோன்ட்டு இருக்கு, அதை கண்டுபிடித்து நீ சொல்லணும் அப்படிம்பாங்க. அந்த பெண்ணுமே தொடர்ச்சியாக அதுக்கு முயற்சி பண்ணுவாள். அதாவது அவங்க சந்தோஷமாக இருக்க சமயத்தில் எப்படியாவது அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்பா. சிம்சோனுக்கு தெரியும் தலைமுடியில் வலிமை இருக்குன்னு, ஆனால் அதை சொல்லாமல் பல்வேறு பொய் தகவலை அந்த பெண்ணுக்கு சொல்லிகிட்டே இருப்பார். அதை முயற்சி பண்ணி பார்க்கும்போது ஜெயிக்க முடியாது சிம்சோன்ட்ட, ஏன்னா அதெல்லாம் பொய் தகவல். அப்போ அந்த பெண் வந்து தொடர்ச்சியாக கோபப்பட்டு, நீ என்ற சொல்லனா நீ என்ற உண்மையாக என்னை நேசிக்கவில்லை என்ற அர்த்தம்னா தொடர்ந்து டார்ச்சர் பண்ணும்போது ஒரு நாள் இந்த மயக்கத்தில் சிம்சோன் சொல்லிடுவார், நான் கடவுளுக்காக நேரப்பட்டவன், என்னுடைய தலைமுடியில் என்னுடைய வலிமை இருக்குது, என் தலைமுடியை வெட்டி விட்டால் என் வலிமை போயிடும் சொல்லி அந்த மயக்கத்தில் சொல்லிடுவார். அந்த தெலீலா அந்த பெண் வந்து சிம்சோனை மடியில் படுத்து தூங்க வச்சுட்டு வேலைக்காரர்கள் அழைத்து அந்த முடியை வெட்டிடுவாங்க. முடியை வெட்டிட்டு அந்த பாலஸ்தீன அதிகாரிகள் உளவுத்துறைக்கு தகவல் கொடுத்தனையே மிகப்பெரிய எண்ணிக்கையில் வருவாங்க. சிம்சோனுக்கு முடிவெட்டின தெரியாது. சண்டையிடம் போகும்போது தான் அந்த பலன், அந்த சூப்பர் ஹியூமன் பவர் இருக்காது. மிக கடுமையாக சிம்சோனை தாக்கி காசாவிற்கு இழுத்து சென்றுவாங்க. அந்த அன்றைய காசா பயங்கரவாதிகள். சிம்சோனுடைய நாட்கள் ரொம்ப கொடுமையாக இருக்கும். அந்த பிடித்த அன்னைக்கே 2 கண்ணையுமே கைகளால் தடிகளால் குத்தி பிடுங்கி எடுத்துருவாங்க. 2 கண்ணும் பிடுங்கி எடுக்கப்பட்டு குருடனாக மாற்றி ஒரு நாயை போல சிம்சோன் நடத்துவாங்க. அந்த காசாவில் அன்னைக்கு மாவு அரைக்க மிகப்பெரிய கல்லை சுற்றணும். அந்த பிரம்மாண்ட கல்லை சுற்றுவதற்கு தொடர்ச்சியாக சிம்சோனை பயன்படுத்தியிருப்பாங்க. மிக கொடூரமாக நடத்துவாங்க. சிம்சோனுடைய வாழ்க்கை முறை மிக பரிதாபமாக, எங்கே மிகப்பெரிய பலசாலியாக யாராலும் ஒன்றும் பண்ண முடியாமல் இருந்தாரோ அங்கே ஒரு நாயை போல இப்படி நடந்துட்டு இருப்பார். இப்படி ஒரு நாயை போல நடத்தப்படுவார். அதுக்கப்புறம் வந்து சில நாள் கழித்து அந்த காசா பயங்கரவாத பிரிய மக்கள் வந்து அவங்க கடவுளுக்கு வந்து ஒரு நன்றி செலுத்துவாங்க. சிம்சோனை தங்கள் கையில் ஒப்படைத்த அவர்களுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒரு கோயிலில் எல்லாம் ஒன்று சேருவாங்க. குறிப்பாக அன்றைக்கு அந்த காசாவை ஆட்சி செய்பவர்கள், அவர்கள் மனைவிகள், பிரபுக்கள் மனைவிகள், தளபதிகள் மனைவி, இப்படி முக்கியமானவங்க பிற மக்கள் 3000 பேருக்கு மேலே அந்த கோயிலில் ஒன்றா சேருவாங்க. அந்த இடத்துல வித்தை காட்டுவதற்காக சிம்சோனை அடித்து இழுத்து வருவாங்க. மிக பரிதாபமாக அந்த மக்களுக்கு முன்னால் ஒரு வித்தை காட்டிக்கொண்டு ஒரு காட்சி பொருளாக சிம்சோனை நடத்திட்டு இருப்பாங்க. சிம்சோனால் தாங்க முடியாது, என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாது, கண்ணு கூட இருக்குது. ஆனால் அவர் கேவலப்படுத்தி நடத்துறது நல்லாவே புரியும். அப்போ சிறிது நேரம் கழித்து ஒரு தூணில் நான் சாஞ்சு உட்கார்ந்துக்கிறேன், எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தூணில் சாஞ்சு உட்கார்ந்துருப்பார். ஒரு முழு மனதுடன் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவார். நான் பண்ணது தப்பு தான், நீங்கள் வந்து என்னை நல்லா படைச்சிருந்தீங்க, ஆனால் நான் தப்பு பண்ணேன்,
அதை உணர்ந்துட்டேன், அதற்கான தண்டனையும் அனுபவிச்சிட்டேன். இன்னைக்கு இந்த பயங்கரவாத பிரிய மக்களுக்கு முன்னால் ஒரு யூதனாகிய நான் ஒரு நாயைப் போல நடத்தப்படுறேன். எனக்கு ஒரே ஒரு முறை அந்த பழைய வலிமை எனக்கு கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்கும்போது கடவுள் மனம் இறங்கி அந்த பழைய வலிமையை சிம்சனுக்கு கொடுப்பார். இந்த சம்பவம் நடக்கும்போது சிம்சனுக்கு முடி வெட்டியிருப்பாங்க. அந்த திரும்ப அந்த முடியும் வளர்ந்துருக்கும். பழைய வலிமை உள்ள வந்த பிறகு மிக ஆக்ரோஷமாக அந்த சாஞ்சிரத்தை தூண்டான் அந்த அவ்வளோ பெரிய கோவிலை தாங்கி பிடிக்கும் முக்கியமான தூண். அந்த தூணை அசைத்து விழுக்காட்டி அந்த மொத்த கோயிலையுமே கீழே விழ பண்ணுவார். அந்த கோவிலில் இருந்த 3000 காசா பிரபல பயங்கரவாத பிரிய மக்கள் சிம்சோனோடு இணைந்து கொல்லப்படுவாங்க. அங்கிருந்து எல்லாமே கொல்லப்படுவாங்க. அப்போ இஸ்ரேலில் ஒரு வார்த்தை பிரபலமாக மாறுச்சு. சிம்சோன் உயிரோடு இருந்தபோது கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களை பார்க்கிலும் சாகும்போது கொன்ற பாலஸ்தீனியர்கள் அதிகம் அப்படிங்கிற வார்த்தை அங்கே பிரபலம். உங்களுக்கு இப்போ புரியும் ஏன் இஸ்ரேலுடைய அணுகுண்டு தாக்குதலுக்கு சிம்சோன் த சாம்சன் ஆப்சன் என்ற பெயர் வச்சாங்கன்னு சொல்லி. அந்த தாக்குதல் நடத்தும் போது கொல்லப்படுபவர்களின் எண்ணிக்கை மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அதனால அந்த பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் சிம்சோன் அந்த உடலை மீட்டு இஸ்ரேலுக்குள்ள கொண்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. ஓரளவுக்கு ஒரு அணுகுண்டுனா ஒரு புரிதலை கொடுத்துருப்பேன். இந்த இஸ்ரேலியர்கள் ஏன் இந்த அணுகுண்டு தாக்குதலுக்கு த சாம்சன் ஆப்சன் என்ற பெயரை வைத்தார்கள் என்ற புரிதலுமே நமக்கு ஓரளவுக்கு வந்திருக்கும். அதாவது மிகப்பெரிய பாதிப்பு வரும்போது அவங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த மாபெரும் தாக்குதல் நடத்தும் போது அந்த பக்கம் எதிரிகளின் பக்கம் பழி மிக கற்பனைக்கு எட்டாத முறையில் இருக்குங்களுக்கு புரியும். அதே போல் ஒரு யூதன் 1000 பாலஸ்தீனியர்களை கொள்வான், ஒரு யூதன் 3000 பாலஸ்தீனியர்கள் கொள்வான் என்ற ஒரு புரிதல் அந்த இஸ்ரேலிய மக்களுக்கு இந்த சிம்சோன் வாழ்க்கை வரலாறு மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வரும், காசாவில் ஏன் இந்த அணுகுண்டு பயன்படுத்தலை, சிம்சோன் தீர்வை ஏன் காசாவில் பயன்படுத்தலை? காசா மிகப்பெரிய அழிவை இஸ்ரேலுக்கு கொடுத்தாங்க. இஸ்ரேல் இராணுவ வீரர்களுடைய மரண எண்ணிக்கை மிக அதிகமாக காசாவில் தான் இருந்துச்சுன்னா அணுகுண்டுக்கு காசா தாங்கவே தாங்காது. காசா என்பது வெறும் 365 சதுர கிலோமீட்டர் தான் காசா. அந்த சின்ன இடத்துல 21 லட்சம் மக்கள் வாழ்கிறாங்க. அன்னைக்கு தாக்குதல் நடத்தும் போதே 13 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒன்றுமே இல்லாமல் போச்சு. ஹிரோஷிமா நடத்தும் போது இன்னைக்கு நவீன குண்டுகள் அணுகுண்டுகள் காசாவில் போட்டால் விளைவுகள் என்னன்னு தெரியாது. அந்த சின்ன காசா ஒன்றுமே இல்லாமல் போகும். 21 லட்சம் மக்களும் கொல்லப்படலாம். அதனால தான் காசாவில் இந்த சிம்சோன் தீர்வை இஸ்ரேலியர்கள் கையில் எடுக்கல. ஆனால் ஈரான் நிச்சயமாக அணுகுண்டுக்கு தாங்கும். ஈரான் என்பது 16,48,000 சதுர கிலோமீட்டர் 48,000 சதுர கிலோமீட்டர் பிரம்மாண்டமான நாடு ஈரான். இந்தியாவுடைய நிலப்பரப்பில் சரி பாதி இருக்கும். ஆனால் இந்தியாவில் 140 கோடி மக்கள் வாழ்கிறோம். ஆனால் ஈரானில் வெறும் 9 கோடியே 40 லட்சம் மக்கள் தான் வாழ்கிறாங்க. மிகப்பெரிய நிலப்பரப்பு, மக்கள் தொகை அடர்த்தி குறைவு. அதனால் நிச்சயமாக அணுகுண்டுக்கு இந்த ஈரான் தாங்கும். இந்த பதிவு அல் ஜசீராவில் படித்த பிறகு தான் நான் இதை எடுத்து பேசியிருக்கேன். போரில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நீங்கள் இது நடக்குமா அப்படின்னா போரில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஒரு ஜெயிலில் இருக்கிற ஒரு கொலை குற்றம் செஞ்சவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா தான் புரியும். அந்த நொடி ஆத்திரம் தாங்க அதை நான் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. போரில் இது எது வேண்டாமல் நடக்கலாம். இந்த போர் தொடர்ந்தால் நிச்சயமாக சிம்சோன் தீர்வை இஸ்ரேலியர்கள் நிச்சயமாக கையெடுப்பாங்க. 100க்கு 100% எடுப்பாங்க. இதை எப்படி அடையாளம் படுத்தலாம் அப்படின்னா தொடர்ச்சியாக இஸ்ரேல் சர்வதேச பத்திரிகையாளர்களுக்கு செய்தியாளர்களுக்கு அனுமதி கொடுத்து தொடர்ச்சியாக இஸ்ரேலுடைய சேத விவரங்கள் தெரிவது போல உலகத்துக்கு நடந்து கொள்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அங்கே குண்டு விழுந்துச்சு, அங்கே ஈரான் ஏவுகணை அந்த பக்கம் தாக்குச்சு, இந்த பக்கம் தாக்குச்சுன்னு
ஒரே செய்திகள் தொடர்ச்சியாக வருது. இஸ்ரேல் இப்படி செய்ய மாட்டாங்க, அவருடைய சேத விபரத்தை காட்ட மாட்டாங்க சர்வதேச பத்திரிகை நிருபர்களுக்கு. அவர்கள் சொந்த பத்திரிகைக்கு தணிக்கை விதிப்பார்கள். இப்படி சேத விவரம், கட்டிடங்கள் இடிந்து விழுவது காட்டவே மாட்டாங்க. இதுக்கு முன்னால் ஈரானில் 12 நாள் சண்டை நடந்தப்ப காட்டவே இல்லை. இப்போ உலகம் முழுவதும் அது பேசும் பொருளாவது போல இஸ்ரேலியர்கள் பார்த்து கொள்றாங்க. அது ஒரு காரணம் எனக்கு மனசில் தோன்றது. இன்னொன்று, இன்னைக்கு சர்வதேச நாடுகளுக்கு இஸ்ரேல் கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தில் முக்கியமானது என்ன சொல்கிறாங்கன்னா, உலக போரில் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளை ஈரான் பயன்படுத்துகிறது. உலக நாடுகள் அதை பார்க்கிறது. தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகள் எங்கள் மீது விழுவதை 18 குழந்தைகள், பிறந்த குழந்தை உட்பட 18 குழந்தைகள் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இந்த கொத்து குண்டு தாக்குதலில். நீங்கள் இதை வேடிக்கை பார்க்கிறீர்கள் சொல்லி தகவல் அனுப்பியிருக்கிறாங்க சர்வதேச நாட்டு சபைக்கு. இதெல்லாம் என்ன காட்டுகிறது? என்ன, இந்த போர் தொடர்ந்தால் நிச்சயமாக சிம்சோன் தீர்வு, அணுகுண்டை ஈரான் மீது போடுவதை தயக்கமில்லாமல் இஸ்ரேல் செய்வாங்க. இது நான் பேசியது போல தான் அல் ஜசீராலாம் பேசியிருந்தாங்க. என்னுடைய விருப்பம் என்னன்னா, இந்த பாலைவன அரபிய பயங்கரவாதிகளுக்கு, பயங்கரவாத நாடுகளுக்கு, இஸ்லாமிய பயங்கரவாத நாடுகளுக்கு நிச்சயமாக அணுகுண்டு தாக்குதல் ஒரு முறை அவசியம். கணிசமான அணுகுண்டுகள் ஒரு முறையாவது அவங்க மேலே தாக்குனாதான் அவர்களுக்கு ஒரு புரிதல் வரும். ஒன்று, அந்த பயங்கரவாத நாடுகளுக்கு புரிதல் வரும். இன்னொன்று, இந்த பயங்கரவாத பிரிய மக்களுக்கு, அவங்கள பின்பற்றி ஃபயர் வருவங்களுக்கு ஒரு புரிதல் வரும். நிச்சயமாக இஸ்ரேல் இந்த சிம்சோன் தீர்வை கையில் எடுத்து, த சாம்சன் ஆப்ஷன் கையில் எடுத்து ஈரானுக்கு ஒரு காட்டு வேணும். நன்றிகள்.